ஆட்சியில் ஏகப்பட்ட அவங்களுக்கு எந்த பணிகளும் வழங்காம கரூர்ல மட்டும் பேருந்து கட்டப்பட்டுதான் வழங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு பணிகளை ஆற்றுகிற போது இது போன்ற குறைபாடுகளை சொல்வது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன் அவங்க ஆட்சிகளுக்கெல்லாம் பணிகள் எல்லாத்தையும் நிரப்பிட்டாங்களா? கரணி அடிப்படையில் வேறு ஒரு துப்புசம் நடைபெற்றதற்கு பிறகு அதை உடனடியாக நிவர்த்தி செய்து இதுவரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்திருக்கான் 41 பேர் டெத்து பொதுக்கூட்டத்தில். அதுக்கு யார் காரணம்? அங்கே இருக்கிற காவல்துறை சரியான இடத்தை வழங்கியிருக்க வேண்டும். மக்கள் இது போன்ற நிலையை ஏற்படுகிற போது ஒரே நேரத்தில் எல்லோரும் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். சீக்கிரம் அங்கிருந்து வெளியே இதெல்லாம் செய்யாத கடமையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதற்காக ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நிலைத்தான் குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியது நாட்டை. இவரும் மனிதர்கள் தான், இவரும் கல்வி அடிப்படையை வழங்க வேண்டியவர் தான். அதில் தவறில்லை. காவல்துறை சரியான இடத்தை காட்டவில்லை என்பதுதான் இங்க இருக்கிற எடுத்தாரு. கேஸ் சிபிஐ கேஸ் அங்க டெல்லியில பெண்டிங் இருக்குது. இதை படிச்சு கேட்காங்க என்ன, அதாவது கொஸ்டின் கேட்டு மறுபடியும் சிபிஐக்கு இடையூறாயிருக்கு. வருவாய்த்துறை வருவாய்த்துறை யாரு கண்டனம் பண்ண ஒண்ணு வருவாய்த்துறை அலுவலகம் என்கிட்ட நேரடியாக சரி பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு தெரியாது. பத்திரிகையாளர் தெரியுமா? தலைவர் அவர் பெரிய ஸ்கீம் வச்சிருக்கிற அவர் ஹெல்ப் பண்றதுக்கு. நீங்க அமைதியா இருங்க, அவங்க நல்ல ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க அடுத்த வருஷம் வருவீங்க தெரியும். நான் சொல்லிடுறேன், மக்கள் ஊருக்கு மொத்தம் கொஞ்சம் தான் விற்கிறீங்க, அதுக்குள்ள இத்தனை கேள்வி கேட்டீங்க. நான் பதில் சொல்றேன், நான் சொல்லிடுறேன்ப்பா. வருவாய்த்துறை கேட்டீங்க கூட இருக்கலாம். அவங்க இப்படி கேட்டிருக்காங்க. எங்களுக்கு கிடைக்கிற நாட்கள் இப்போது புதிதாக அரசு துவங்கி இருக்கிறது. 5 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய துறையின் சார்பாக என்னென்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும், இந்த பட்ஜெட்டுங்கிறத நாங்கள் தீவிரமாக பணியாற்றிட்டு இருக்கிறோம். இந்த சனிக்கிழமை மட்டும் தான் வச்சிருக்கிறோம். சாட்டர்டேங்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் வைத்துக் கொள்ளக்கூடாது தவிர அமைச்சர் எந்த நிகழ்ச்சியும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கலந்துருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு செலவு செய்த 2 மாசம் ஆச்சு, இன்னும் பணம் செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி புகார் போட்டாச்சு. சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி அமைக்கிறது ரெடி பண்ணாங்க. நாங்க தயாரான கட்டி தான் தப்பிச்சோம்.